உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரெட்டை வச்சு செய்யக்கூடிய ப்ரெட் பாயாசம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா ப்ரெட் இல்லைனா கோதுமை ப்ரெட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் கோதுமை ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன் 2. இதை இந்த மாதிரி ரஃப்பாக பிச்சு போட்டுக்கலாம். இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். அடுத்து 1/4 கப் சர்க்கரை, 2 ஏலக்காய். இந்த அளவு சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்கும். நீங்கள் சர்க்கரையோட அளவை கம்மி பண்ணுறதுனா கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துட்டு இதையும் ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் இது கூட நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் திராட்சை சேர்த்துருக்கேன். இதை லோ ஃப்ளேமில் வச்சு கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டதும் 1/2 லிட்டர் பால், காய்ச்சி ஆற வச்ச பால் உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற இந்த சர்க்கரை ஏலக்காயை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒன்ஸ் கலந்து விட்டுறலாம். அடுத்து நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற இந்த ப்ரெட்டையும் உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இந்த பாயாசம் பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். இதை அப்படியே வேற ஒரு பவுலில் மாற்றி நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான இந்த ப்ரெட் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.